இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவிலே முதல்ல கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்தை பத்தி தான். வாங்க நம்ம அதோட மினியேச்சர் மேக்கிங்கோட சேர்த்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் பார்த்துருவோம். வெல்கம் டு அவர் தேர்ட் டைமென்ஷன் சேனல். முதல்ல ஃபாரினர் தமிழ்நாட்டுக்கு வந்தா அவரு முதல்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுற இடம் கன்னியாகுமரியா தான் இருக்கும். ஏன் தமிழ்நாட்டு மக்களும் கூட இங்க சுத்தி பார்க்கணும்னு அவங்க யோசிச்சாங்கன்னா முதல் ஆப்ஷன் அவங்களுக்கு இதே ஊரா தாங்க இருக்கும். இந்தியாவோட தென்கோடியில இருக்க ஒரு அழகான நகரமும் இதுதான். இங்கதான் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் இந்த மூணும் ஒன்னா கலக்குது. இந்த இடத்த முக்கடல் சேர்ற இடம்னு சொல்றாங்க. அதே கன்னியாகுமரியில தான் விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் இருக்கு. அப்படியே கன்னியாகுமரி பீச்சில் நின்று சூரியன் உதிக்கிறதையும் மறையறதையும் ரசிச்சு பார்க்குற அந்த ஃபீல் இருக்கே, சொன்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்ன முதல்ல கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் என்ன சம்பந்தம் தானே யோசிக்கிறீங்க? ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்களும் சொல்றோம். இந்த கண்ணாடி பாலத்தை கட்டியிருக்கதே கன்னியாகுமரியில தான். கன்னியாகுமரியில இருக்க திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் நடுவுல தான் இந்த கண்ணாடி பாலம் கட்டியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் 1892 கன்னியாகுமரி கடல் நடுவுல இருக்கிற பாறையில போய் தியானம் பண்ணாங்க. அவரோட நினைவா உருவானதுதான் விவேகானந்தர் மண்டபம். இது செப்டம்பர் 7, 1970 கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை திருக்குறள்ல இருக்க 133 அதிகாரங்கள் குறிக்கிற விதமா 133 அடி ஹைட்ல கட்டி இருக்காங்க. இத சிற்பி கணபதி சேதுபதி அப்படின்றவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. ஜனவரி 1, 2000 இந்த சிலைய நிறுவி இருக்காங்க. அப்போ முதல்வரா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சியில தான் இந்த சிலைய திறந்து வச்சிருக்காங்க. இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை என்னன்னா, இதை உருவாக்க இனிஷியேட் பண்ணது ஏக்நாத் ரணதே அப்படின்ற விவேகானந்தர் கேந்திராவோட ஃபவுண்டர் தான். விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவுல இந்த கிளாஸ் பிரிட்ஜ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திருவள்ளுவர் சிலைக்கு போகும்போது அங்க அலை அதிகமா இருக்கனாலையும் பாறைகள் இருக்கனாலையும் சரியா திருவள்ளுவர் சிலைய பார்க்க முடியறதில்ல. விவேகானந்தர் பாறையை மட்டும் போய் பார்த்துட்டு வர மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருந்தனால கவர்மெண்ட்டுக்கு விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை எழுந்துச்சு. இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் சிலையை கட்டி 25வது வருஷம் கொண்டாடுறதுனால 30 டிசம்பர் 2024 இந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஓபன் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்க MK ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜை ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜை பத்தி சில டீடைல்ஸை பார்ப்போம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டது. இதை கட்டுறதுக்கு 37 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இதோட எடை 7000 டன் வரைக்கும் இருக்கும். நம்ம முன்னாடி பேசின சில ஸ்ட்ரகிள்ஸால மக்களால திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல பார்த்து ரசிக்கிற முடியாத நிலைமை இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ விவேகானந்தர் மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்ததுனால விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்க போற மக்கள் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியாவே கடல் மேல நடக்கிற ஃபீலோடவே திருவள்ளுவர் சிலையையும் கண்டு கழிக்கலாம். இது வரைக்கும் நாம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. அடுத்து நாம என்ன வீடியோ பண்ணலாம்ன்றதையும் கமெண்ட்ல சஜஷனா சொல்லுங்க. Thanks for watching.